தாவேகா தொண்டர்கள் எதிர்பார்த்து ஒரு செய்தி இன்னைக்கு விஜய் அவர்கள் வெளியிட்டாங்க. என்னன்னாக்க வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பு தான். அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் 2 தொகுதியில நிற்கிறாரு, போட்டியிட போறாரு. ஒண்ணு வந்து திருச்சி பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட திருச்சி கிழக்கு தொகுதியிலும், இன்னொரு தொகுதி வட சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் தொகுதியிலும், ஆக மொத்தம் 2 சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் போட்டியிட போறதா அறிவிச்சிருக்கிறாரு. அடிக்கடி விஜய் சொல்லிட்டே இருப்பாரு, எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்ட்டு. அதை நிரூபிக்கிற வகையில தான் அந்த 2 தொகுதியுமே திமுக பகுதி நிற்கிறாரா என்னங்கிறது ஒரு செய்தியா இருக்கு. ஆக திருச்சி கிழக்குங்கிறது வந்து இனிகோ ஜில்லான்னு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு, அவரை ஏற்றி வகிக்க போறாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசத்துல வெற்றி பெற்றவர். அதே போல வட சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு பெரம்பூர் தொகுதியில R.D. சேகர் அப்படிங்கிறவரு 2019 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏவாகும். அதன் பிறகு 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்று 50 வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை பெற்றவர். அவரும் சிட்டிங் எம்எல்ஏ. ஆக 2 சிட்டிங் எம்எல்ஏ எடுத்து தலைவர் விஜய் அவர்கள் நிற்க போறதா அறிவிச்சிருக்கிறாரு. கார்வெல்லியில் உள்ள ஒரு வேட்பாளர். ஆக மொத்தம் இருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கட்சியின் முக்கிய பெரும்பாலான குஷியானந்த டி நகர் தொகுதியிலும், ஆதவர்ஜனா அவர்கள் வில்லியவாக்கம் தொகுதியிலும், டி நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் இப்படி நிற்கிறாங்க. விஜய் தலை பிரச்சாரத்தை 30ஆம் தேதி வரும் திங்கட்கிழமையிலிருந்து தொடங்க இருப்பதா அறிவிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், அனுமதி மறுப்பு, அது இது அப்படின்றது. இந்த தேர்தல் நேரத்தில் எந்த தடையும் அவரை கட்டுப்படுத்தாது. எல்லாருக்கும் உள்ள வாய்ப்பை, சம வாய்ப்பை தேர்தல் ஆணையம் அவருக்கு வழங்கும் என்று அனைவரும் நம்புவோம்.